ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இன்றைக்கி பக்ரீத். ஸோ எல்லாருக்கும் பக்ரீத் நல்வாழ்த்துக்கள் நண்பர்களே, தோழிகளே, தோழர்களே, எல்லாருக்கும் பக்ரீத் நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கி எங்கள் வீட்டில் என்ன ஸ்பெஷல்னால் ஆட்டுக்கறி கொண்டு வந்திருக்கார் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், இன்னும் நல்லா வெட்டவே இல்லை, அப்படியே இருக்குன்னா வெட்டணும். இன்றைக்கி தான் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் வீட்டில் ஸ்பெஷல் ஆட்டுக்கறி. அதுக்காக மட்டன் மசாலா கொண்டு வந்திருக்காரு. இஞ்சி பூண்டு பேஸ்ட் எப்பவுமே கொண்டு வர மாட்டார் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி ரிஷப் டேடி வந்து உண்டியலில் காசு போடுறதுக்கு கொடுத்துருக்காரு ஃப்ரெண்ட்ஸ். இது புது உண்டியல். பழைய உண்டியல் நான் நேபாளுக்கு செலவுக்காக பழைய உண்டியல் ஓப்பன் பண்ணிட்டேன். இது புது உண்டியல் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் சில்லற காசுலாம் இதில் போடலான் இருக்கேன். 5 ரூபா போகவே மாட்டேங்குது. ஆனால் ஃப்ரெண்ட்ஸ், பார்க்குறதுக்கு மட்டும்தான் உண்டியல் மாதிரி இருக்கும். ஆனால் நிறையா அடிபட்டிருக்கு பாருங்கள். அடிப்பட்ட உண்டியல் இது. எவ்வளோ ரூபான்னு கேட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ஒன்லி 10 ரூபாவாம். 10 ரூபா உண்டியலில் நான் காசு சேவிங்ஸ் பண்ணிகிட்ருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், க்ரீன் கலர் உண்டியல். பரவாயில்ல, இது ஃபில் பண்ணதுக்கப்புறம் கண்டிப்பாக ஓப்பனிங் வீடியோ நான் கண்டிப்பாக போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், ஆட்டுக்கறி 1 கிலோ நான் அதிகமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இது இன்றைக்கி குக் பண்ணி சாப்பிட போகிறோம். இன்றைக்கி பக்ரீத் ஸ்பெஷல் இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் வீட்டில். நல்லா சூப்பராக இருக்குது. கறி, எலும்பு எல்லாமே மிக்ஸ் பண்ணி சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் வீட்டில் இன்றைக்கி என்ன ஸ்பெஷல்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இது ரிஷப் கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிடுவான். வீட்டுக்கார் நல்லா சாப்பிடுவார். நான் 3 பேரும் கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிடுவோம். நல்லா குக் பண்ணி சாப்பிட வேண்டியதான். அதுக்கு ஆச்சி மட்டன் மசாலா வந்திருக்காரு. ஃப்ரெண்ட்ஸ், ரிஷப் இப்படி தான் பின்னாடி நகர்ந்து வெளில ஓடி போயிடுவான். பாருங்க, குறும்புக்கார ரிஷப்னா இவன் தான். ரிஷப்க்கு உடம்பு சரியில்லை ஃப்ரெண்ட்ஸ். லூஸ் மோஷன் போகிறான். அதுக்கப்புறம் காய்ச்சல் வந்துச்சு நேற்று நைட்டு. இப்போ கொஞ்சம் பரவாயில்ல ஃப்ரெண்ட்ஸ், நல்லா இருக்கான். ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் வீட்டில் வண்டி ஓட ஆரம்பிச்சிருச்சு. இனிமேட்டுக்கு இப்போ வண்டி ஓடுச்சுன்னா ஈவினிங் 4 o'clock தான் ஆஃப் பண்ணுவோம். வண்டி ஓட ஆரம்பிச்சிருச்சு. தண்ணி ஃபுல்லாக ஊற்றிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப வேர்க்குது, வெயில் தாங்க முடியல ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், வெயில் எப்படி அடிக்குது, கொளுத்துது வெயில். உள்ள ஏர் கூலர் ஓட்டியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். அப்பாவும் பையனும். ரிஷப் தூங்கிட்டுருக்கான். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய மொபைலோட கவர் நிலமை பாருங்கள், உடஞ்சிருச்சு. இன்னொரு கவர் வாங்கணும். இது 100 ரூபீஸோ 150 எவ்வளோன்னு தெரில ரேட்டு. இன்றைக்கி என்னன்னு தெரில ஃப்ரெண்ட்ஸ், மொபைல் ரொம்ப சூடாக இருக்குது. ஃபேனில் வச்சாலும் ஹீட்டு குறைய மாட்டேங்குது ஃப்ரெண்ட்ஸ். என்னன்னு தெரில. அதனால் கவர் எடுத்துட்டேன். எடுத்த உடனே டப்புன்னு உடஞ்சிருச்சு கவர். ஒரு கவர், நல்ல கவர் வாங்கணும். இது கேமரா க்ளோஸ் பண்ணுற மாதிரி வாங்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இல்லை கேமரா ப்ரொடெக்ட் பண்ணுற மாதிரி வாங்கணும். இது அவ்வளோக்கா ப்ரொடெக்ட் பண்ணல. இருந்தாலும் நான் யூஸ் பண்ணிட்டு தான் இருந்தேன். இப்போ உடஞ்சிருச்சு. இன்னொன்று வாங்கணும். ஈவினிங் வாங்கி தரேன்னு சொல்லியிருக்காரு ரிஷப் டேடி. கேமரா தான் ஃப்ரெண்ட்ஸ் மெயின். கேமரா ப்ரொடெக்ட் பண்ணுற மாதிரி வாங்கணும் கவர்.
பாருங்கள் எங்கள் ஊர் செம்ம வெயில் ஃப்ரெண்ட்ஸ். மழையே வரமாட்டேங்குது. மழை இல்லை, ஒன்லி வெயில் தான். இங்கே வந்து பாயை நல்லா வாஷ் பண்ணி போட்டிருக்கேன். ரிசர்வ் வந்து லூஸ் மோஷன் போயிட்டான் ஃப்ரெண்ட்ஸ். லூஸ் மோஷன், யூரின் எல்லாம் போயிட்டான். அதனால் கழுவி நல்லா காய வச்சுருக்கோம். இனிமேல் தான் ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட்ணும். இன்னும் சாப்பிடல. மட்டன் குழம்பு அண்ட் சாப்பாடு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சாப்பாடு ரெடி. எல்லோரும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ், சேர்ந்து சாப்பிட்லாம். குக்கரில் வந்து மட்டன் பாயில் பண்ணதுக்கு முன்னாடி வந்து சாப்பாடு வடித்தோம் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் வந்து சாப்பாடு வந்து கடையில் போட்டு குக்கரில் வந்து மட்டன் கறி. இது பெரிய குக்கர் ஃப்ரெண்ட்ஸ், 7 லிட்டர் குக்கர். முதல்ல அப்பா அம்மா பாப்பா எல்லோரும் இருந்தோம் இல்லையா, அப்போ வந்து இந்த குக்கர் கரெக்டாக இருந்துச்சு. என்னோடய பாப்பா டெலிவரி அப்போ தான் வாங்கினது. ஸோ பெரிய குக்கர். இப்போ வந்து 2 பேர்த்துக்கு வந்து ரொம்ப பெருசாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதனால் பார்த்து அளவாக தான் அரிசி போடணும். அரிசி போட்டு சாப்பாடு வடிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப கஷ்டம். எனக்கு பெரிய குக்கர் வந்து யூஸ் பண்ணவே தெரியாது ஃப்ரெண்ட்ஸ். நல்லா இருந்துச்சு, கறி நல்லா இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். அந்த கறியோட எசன்ஸ் எல்லாமே தண்ணியில் அப்படியே ஆட் ஆகி நல்லா சூப்பராக இருந்துச்சு. பெப்பர் பொடிலாம் போட்டு அப்படியே காரசாரமாக சூப்பராக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஆஃப்டர்நூன் லன்ச் வந்து முடிஞ்சிருச்சு. நான் ரிஷப் டேடி மட்டும்தான் சாப்பிட்டோம். ரிஷப் வந்து இன்னும் வேக்கப் ஆகலை ஃப்ரெண்ட்ஸ். வேக்கப் ஆனதுக்கப்புறம் அவனுக்கு வந்து சாப்பாடு ஊட்டணும். தூங்கிட்டு இருக்கான் இப்போது. நல்லா இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதிகமாக கொழுப்பு இருந்துச்சு, காரசாரமாக நல்லா இருந்துச்சு. எனக்கு வந்து ரொம்ப நாளாக அந்த மாதிரி சாப்பிடணுன்னு ரொம்ப ஆசையாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். மட்டன் குழம்பு வந்து நல்லா காரசாரமாக செஞ்சு அந்த தண்ணி குழம்பு மாதிரி செய்வாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி செஞ்சுருந்தோம். மட்டன் ஒரு குக்கர் ஃபுல்லாக தண்ணி குழம்பு மாதிரி வச்சு நல்லா குடித்தாச்சு. எங்கள் அப்பா வந்து அடிக்கடி அந்த மாதிரி குடி, நல்லாயிருக்கும், உடம்புக்கு நல்லது அப்படிம்பாரு. எப்பயுமே வந்து ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் அப்பா வந்து கறியை விட அந்த மாதிரி ரசம் வந்து அதிகமாக குடிம்பார். ஏன்னா அந்த பாயில் பண்ணதுக்கப்புறம் அந்த ஆட்டுக்கறியோட அந்த எசன்ஸ் வந்து எல்லாமே அந்த தண்ணியில் இறங்கும் இல்லையா, அதனால் வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது அப்படிம்பார். நாட்டுக்கோழி குழம்பு, ஆட்டுக்கறி இந்த மாதிரி வாங்கிட்டு வந்து எங்கள் அப்பா அதுதான் ஃப்ரெண்ட்ஸ் அதிகமாக சொல்லுவார். கறி விட நீ ரசம்தான் நிறைய குடிக்கணும், அப்போ தான் உடம்புக்கு நல்லது அப்படிம்பார். ஸோ ரொம்ப நாளாக காரசாரமாக சாப்பிடணுன்னு ரொம்ப ஆசையாக இருந்துச்சு. அதனால் சாப்பிட்டு முடிச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். எங்களோட பக்ரீத் ஸ்பெஷல் இதுதான். இன்றைக்கி சிம்பிளாக முடிஞ்சிடுச்சு. ரிசப்னு ஏந்திரிக்கல ஃப்ரெண்ட்ஸ். அவனுக்கு வந்து கொஞ்சம் தண்ணி தனியாக எடுத்து வச்சுட்டு அதில் கொஞ்சம் பெப்பர் பொடி, உப்பு போட்டு வச்சுருக்கேன் ரசம் மாதிரி. அதை வந்து பிசைஞ்சு கொடுக்க போகிறேன் நான். அதுதான் ஃப்ரெண்ட்ஸ் ரிசப் சாப்பிட போகிறான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இன்றைக்கி பக்ரீத் ஃபெஸ்டிவல் எப்படி போணுச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களை நெக்ஸ்ட் வ்ளாகில் வந்து கண்டிப்பாக மீட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். பை பாய்.